திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்திருந்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. தன்னுடைய ஒரு வார கால சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொள்ளக்கூடிய இடமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்திருந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவருக்கென இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக பாதுகாப்பு படை வீரர்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை உயர் அதிகாரிகளும் அங்கு காத்திருந்து பிரதமரை அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். 3 ஹெலிகாப்டர்களில் ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் செய்து வந்திருந்தார். அந்த ஹெலிகாப்டரை விட்டு பிரதமர் அவர்கள் இறங்கி இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு சாலை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரினை பிரதமர் வந்தடைய இருக்கின்றார். பிரதமர் வந்தவுடன் அந்த கார்கள் புறப்பட்டு செல்ல இருக்கின்றன. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ முறையிலே பிரதமர் செல்ல இருக்கின்றார். 2 பக்கமும் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய வரவேற்பினை பெற்றுக்கொண்டு பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை சென்றடைய இருக்கின்றார். சோழர்களுடைய தலைநகரமாக 250 ஆண்டுகள் இருந்த நகரத்திற்கு பிரதமர் வந்திருக்கின்றார். சோழ பேரரசர்கள் தங்களுடைய இறுதி காலத்தில் வாழ்ந்த நகரம் இது. சோழர்களுக்கு பிறகாக பாண்டியர்கள் உள்ளிட்டவர்களுடைய படையெடுப்புகள் எல்லாம் நடைபெற்றன. சோழ பேரரசு தன்னுடைய அந்திம காலத்தை நெருங்கியிருந்த ஒரு நகரமாகவும் இதுதான் பார்க்கப்படுகின்றது. அதற்கு முன்பாக தஞ்சாவூர், பழையறை, உறையூர் போன்றவை சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தாலும் சோழர்களுடைய அந்த இறுதி காலம் என்பது இறுதி காலத்தினுடைய தலைநகரமாக இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம் தான். அந்த வரலாற்று பெருமைக்கு சொந்தமான நகரிலே சோழர்கள் தங்களுடைய வெற்றியை நிலைநாட்டக்கூடிய விதமாக தெற்கு ஆசியாவை வெற்றி கொண்ட முதல் பேரரசர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக வெற்றியின் பெயரால் உருவாக்கி இருந்த நகரத்திற்கு, வெற்றி நகரத்திற்கு, கோ நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தடைந்திருக்கின்றார். 250 ஆண்டு காலம் இங்கே இருந்துதான் சோழர்கள் செயல்பட்டார்கள். இந்த நிலத்தில் இருந்துதான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அந்த நிலப்பரப்புகளை கட்டி ஆண்டார்கள். இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளை, மலேசியா வரை வெற்றி கொண்டு ஆட்சி நடத்தி இருந்தார்கள். அந்த கோ நகரத்திற்கு, வெற்றி நகரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த ஹெலிகாப்டரை விட்டு இறங்க இருக்கின்றார். பிரதமர் இறங்கியவுடன் அவருக்கு அந்த கருப்பு நிறம் கொண்ட பாதுகாப்பு வாகனங்கள் முன்னும் பின்னுமாக அணிவகுத்து வரும். அந்த வாகனங்களிலே பிரதமர் பயணம் செய்து அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த ஹெலிகாப்டரை நெருங்கி செல்வதை பார்க்க முடியும். நாம் அந்த ஹெலிகாப்டரில் தான் பிரதமர் அவர்கள் இருக்கின்றார். 3 ஹெலிகாப்டர்கள் வரும். அதில் பாதுகாப்பு காரணங்களுக்காக எந்த ஹெலிகாப்டரிலே பிரதமர் செல்லுகின்றார் என்ற தகவல் முன்கூட்டியே வெளியிடப்படாது. முன்னும் பின்னுமாக அந்த 3 ஹெலிகாப்டர்களும் அடுத்தடுத்து வந்து தரையிறங்கும். அதில் ஏதேனும் ஒன்றில் பிரதமர் அவர்கள் இருப்பார். 3 ஹெலிகாப்டர்களும் பார்ப்பதற்கு ஒரே தன்மை கொண்டதாக இருக்கும். எந்த ஹெலிகாப்டர் அதிநவீனமாக இருக்கின்றது, எதில் பிரதமர் வருவார் என்பதை முன்கூட்டியே யாரும் கணிக்க முடியாத வகையிலே ஒரே தன்மை கொண்டதாக, ஒரே வடிவமைப்புடன் கூடிய 3 ஹெலிகாப்டர்களில் ஏதேனும் ஒன்றில் பிரதமர் இருப்பார். பிரதமருடைய அந்த மெய்க்காவல் வீரர்கள் நெருங்கி சென்று அந்த ஹெலிகாப்டர் அருகே நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. இன்னும் 1-2 நிமிடங்களிலே பிரதமர் அவர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கீழே தரையிறங்கி வர இருக்கின்றார். நேற்றைய தினம் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேசியிருந்தார். அதன் பிறகு இன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய பெருமிதம், தமிழர்களுடைய வீரம், சோழர்களுடைய பேரரசு உள்ளிட்டவற்றையெல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராஜேந்திர சோழனினுடைய திருவுருவப்படம் பொறிக்கப்பட்ட நாணயத்தையும் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அவர்கள் வெளியிட இருக்கின்றார். பிரதமர் இறங்குவதற்காக தற்பொழுது அங்கு பாதுகாப்பு படை வீரர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஏராளமான தலைவர்கள், பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் வந்து இறங்கியவுடன் அவரை சாலை வழியாக அழைத்து செல்ல இருக்கின்றார்கள். சாலையின் 2 பக்கமும் ஏராளமான பொதுமக்கள் காத்திருக்கின்றார்கள் பிரதமரை வரவேற்பதற்காக. ஏற்கனவே திருச்சிராப்பள்ளியிலே உற்சாகமான ஒரு வரவேற்பினை பிரதமர் அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார். பிரதமர் தமிழகம் வரும்போதெல்லாம் இதே போன்று உற்சாகமான வரவேற்புகளை கடந்த சில ஆண்டுகளாக வழங்குவது பாஜகவினருடைய வழக்கமாக இருந்து வருகின்றது. இன்றைய பயணத்திலும் பிரதமர் அதே போன்ற வரவேற்புகளை திருச்சிராப்பள்ளியில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னும் 1-2 நொடிகளில் அந்த வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட இருக்கின்றது. தோரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, வாழை மரங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. சுற்றுலா கங்கை கொண்ட சோழபுரத்தை மையப்படுத்தி மேம்பட இருக்கின்றது. அரியலூர் மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் சுற்றுலா சார்ந்த வருவாயை பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பினை பிரதமருடைய இந்த பயணம் வழங்கி இருக்கின்றது. பிரதமர் இறங்கக்கூடிய அந்த நொடியினை எதிர்பார்த்து ஹெலிகாப்டருக்கு முன்பாக ஏராளமானோர் காத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் 1-2 நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருக்கக்கூடியவர்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக ரோட் ஷோ முறையிலே கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை சென்றடைய இருக்கின்றார். நாம் பார்க்கக்கூடிய இந்த நிலப்பகுதி என்பது சோழகங்கம் என்று அழைக்கப்பட்ட பகுதி. ராஜேந்திர சோழனால் வெற்றி கொள்ளப்பட்டு உருவாக்கப்பட்ட பகுதி. தஞ்சாவூரில் இருந்த தலைநகரத்தை கங்கை பகுதி வரை இருக்கக்கூடிய அரசர்களை வெற்றி கொண்டதன் நினைவாக
கங்கை கொண்டான் என்ற பட்டத்தோடு கங்கை கொண்ட சோழனினுடைய நிலம் என்று பொருள்படக்கூடிய விதமாக கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருந்தார் ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழனினுடைய கோ நகரம் என்று குறிப்பிடப்பட்ட அரச தலைநகரத்திலே பிரதமர் நரேந்திர மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். கங்கையை வென்றதன் அடையாளமாக ராஜேந்திர சோழன் உருவாக்கியிருந்த சோழ கங்கம் என்று அழைக்கப்பட்ட வரலாற்றில் பொன்னேரி என்று தற்போது அழைக்கப்படக்கூடிய இந்த குளக்கரையில் தான் பிரதமருடைய அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்கி இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அவர்கள் இந்த ஹெலிகாப்டரில் இருந்து புறப்பட்டு வர இருக்கின்றார். அவருக்கு அந்த உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்ட பிறகு நாணய வெளியீட்டு விழா உட்பட முப்பெரும் விழாவிலே பிரதமர் பங்கேற்க உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.